இங்கே தாங்க வேலை. இதுதாங்க அந்த ரப்பர் காடு. வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரப்பர் ஃப்ளாட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். பார்த்தீங்களா, வேலை வந்து ஃபுல்லாக செஞ்சுட்டே தான் வரேன். ஸோ அந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு ரீசன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்செட்டே கழுத்தில் போடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு கழுத்தில் சும்மா தான் இருந்துச்சு. ஆனால் ஆரம்பிக்கும்போது சொல்லிட்டாங்க, பாட்டெலாம் கேட்காத, ஃபோன்லாம் பேசாத அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து சும்மா மாட்டியிருந்தேன். நீங்கள் கழுத்தை கூட போடாத, எடுத்து கீழே வச்சுக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் போடலைங்க. பாருங்கள், வேலை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டே வரணும். சைடில் இருக்கிற அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்கிறோம் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் பாருங்கள். இதுதாங்க ரப்பர் மரம். என்னடா இதெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லையா, என்கிட்ட போய் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் ரப்பர் மரம்லாம் என்னென்னு கேட்பாங்க. ஏன்னா எங்கள் திருவண்ணாமலை குடிக்கவே தண்ணி கிடையாது. அங்கே போய் எப்படி ரப்பர் மரம்லாம் வைப்பாங்க. ஸோ இதுதாங்க ரப்பர் மரம். 1 வருஷம் ஆகுது. இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஸ்லோப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்லோப் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட அந்த மரத்தில் இருந்து ஒரு 3 அடி அகலத்து வந்து பார்த்தோன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு போகணும். ஸோ ஆல்ரெடி இருந்த ஃப்ளாட் வந்து பார்த்தோன்னா அகலமாக அவங்க வெட்டலை, சைட்டுக்காரங்க கூடல தான் வந்து பார்த்தோன்னா அப்படியே விட்டுருக்குறாங்க. ஏன்னா மரத்தை ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோன்னா ரப்பர் எடுக்கும்போது சைடில் வந்து வெட்டுவாங்க. வெட்டிட்டு அது கொட்டாங்கச்சி மாதிரி இருக்கும், அதில் ஃபில் ஆகும்போது அது ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு இதில் தான் நடந்து போகிறது, இதில் தான் நடந்து வர்றது. அதுக்காக தான் இந்த 3 அடி அகலம் வந்து வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, என்னோட 3 நாள் ஆகுதுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணி. மழை வர மாதிரியே இருக்குது, ஆனால் மழை வரல. மழை வந்துச்சுன்னா இந்த வேலை செய்ய முடியாது. ஏன்னா சரியாயிடும், வேலை பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு க்ளீனாக இருக்காது.
வேலையை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நான் வந்து எதனால் இந்த வேலை செய்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும். சரி, இனிமேல் 70-80 ஓட்டுற ஆப்ரேட்டர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் தான் செஞ்சுருக்காங்க. 2 பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஒரு ரோடு ஒன்று இருக்குது. அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எடுத்துக்க அது நல்லா அகலமாக நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக. ஆனால் இந்த இடத்துல செஞ்சவர் மட்டும் பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக வைக்கலைங்க. ஸோ அதுதாங்க ஒரு கணக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் தெரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுத்துருவாங்க. சப்போஸ் பிகினர்ஸ் யாராச்சும் எடுக்கிறீங்க, ரப்பர் ஃப்ளாட்டு ஃபஸ்ட் டைம் எடுக்கிறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோஸ் பார்த்து எந்த அளவுக்கு அகலம் வச்சா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது ஒரு பேர் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி நான் வேலை செய்யும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஆப்ரேட்டர் மேலே தான் ஒரு மாதிரி குறை சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு எதுவும் பண்ணாதீங்க. தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு வழியாக வேலை ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. இதாங்க லாஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள்.